ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா வெயிட்டட் அர்த்தமெட்டிக் மீனை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே அர்த்தமெட்டிக் மீனில் நம்ம வந்து ரெண்டு டைப் ஆஃப் மெத்தட்ஸ் பார்த்தோம். சரி, இதுலேயுமே இந்த டைரக்ட் மெத்தடு மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வேறு என்னென்னா, வெயிட்டடு வேல்யூஸை கால்குலேட் பண்ணணும். அவங்க வேரியபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒவ்வொரு சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா சமேஷன் எக்ஸ் டபிள்யூ டிவைடட் பை சமேஷன் டபிள்யூ. இந்த டபிள்யூங்கிறது வந்து தான் வெயிட்ஸை குறிக்கும். சமேஷன் எஃப்ங்கிறது சம் ஆஃப் த வெயிட்ஸ். சரி, இதில் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை வந்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இங்கே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்குறாங்க, பேஷண்ட் டேட்டா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு எப்படி நம்ம வந்து அந்த வெயிட்டட் அர்த்தமெட்டிக் மீன் வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொடுத்துருக்கிற அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன்று வந்து assign a weight to each value in the data set. And step 2 வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நம்பர் ஆஃப் டிஸார்டர் பெர் பேஷண்ட்டையும் நம்பர் ஆஃப் பேஷண்ட்டையும் ஸோ மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம். ஸோ 1 × 73 + 2 × 378 + 3 × 459 + 4 × 90. ஸோ இதில் ஆட் பண்ணி நமக்கு வரதுனால நமக்கு என்ன வருதுன்னா 2566 நமக்கு கிடைக்கும். சரி, இதே இதில் நம்ம அடுத்து இது வந்து கம்ப்யூட்டர் டினாமினேட்டர். ஃபஸ்ட் நம்ம நியூமினேட்டர் கால்குலேட் பண்ணுறோம். ஸ்டெப் 2ல் நம்ம அடுத்து டினாமினேட்டர் கால்குலேட் பண்ணும்போது அந்த சைடில் நம்பர் ஆஃப் பேஷண்ட்டை மட்டும் ஆட் பண்ணால் நமக்கு 1000 பேஷண்ட். ஏன்னா இது வந்து ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்குறாங்க 1000 பேஷண்ட்னு. சரி, இந்த ரெண்டையும் நமக்கு டிவைட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, நமக்கு வெயிட்டட் அர்த்தமெட்டிக் மீன் கிடைக்கும் 2.566 நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் ஒரு ப்ராப்ளம்ஸில் சாதாரண சிம்பிள் ப்ராப்ளத்தை தான் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இதே வெயிட்டடு மீனில் வந்து நம்ம இன்னொரு மெத்தடை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.